அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. சீட்டு கன்ஃபார்ம். நல்ல நாள், நேரம், நட்சத்திரம், யோகம், கரகம் இதெல்லாம் பார்த்து தான் கொடுத்துருக்குறேன். நம்மளும் எத்தனை நாள் தான் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது? கியா காரில் போக வேண்டாமா? கட்சியில் தொண்டை, இலக்கிய அணி, இன்பநிதி அணி, எம்எல்ஏ, மினிஸ்ட்ரு இப்படிங்கிற ஆசை நமக்குள்ளேயும் இருக்கு. அப்பு வணக்கம் தல. இன்னும் 2 மாசத்துக்கு உன் காட்டில் ஒரே பணமழை தான். நீ வேறையா? இந்த தடவை எம்எல்ஏ சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். கிடைக்கணும், ஆனால் ஹெவி காம்படிஷன். என்னவா இப்படி சொல்ற? நீ கட்சியோட அடிமை, இதுச்சி அடிமட்ட தொண்டன், உண்மையான விசுவாசி, எல்லாத்துக்கும் மேல அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அம்பாசடோர். எல்லாத்தையும் விட குடிச்ச காசுக்கு டீ கொடுக்க மாட்டேன். இவ்வளோ குவாலிட்டி இருக்கு, உனக்கு சீட்டு கிடைக்காதா என்ன? இவ்வளோ குவாலிட்டி இருந்து என்னையா? காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறப்ப தலைவர் சொல்கிறாரு, இந்த தடவை பெத்த கையா தான் இறக்கணும் அப்படிங்கிறார். நயா பைசா கட்சியிலேருந்து செலவு பண்ண மாட்டாங்கிறாரு. வாசம் தானப்பா. காசு இல்லாதவன், அரசியல் ஒரு சேவைன்னு உருட்டுறவன், ஜனநாயகத்தில் மக்களுக்கே அதிகாரம் அதிகம்னு பினாத்துறவன், இவனுக்கு இங்கே என்ன வேலை? வேற யார் வரணுங்கிற? கோயில் சொத்தை ஆட்டையை போடுறவன், வருமானத்துக்கு அதிகமாக காசு சேர்த்துட்டு அதை கணக்கிலேயே காட்டாதவன், கல்குவாரியில திருட்டுத்தனம் பண்ணாலும் அதை கேமராமேன் படம் பிடிச்சா அந்த கேமராவாலேயே கேமராமேன் மண்டையை உடைக்கிறவன், ஹிஸ்டரி ஷீட்டர். இது இவங்களுக்கான ஃபீல்டுப்பா. சில நேரத்தில் நீ சொல்கிற உண்மையும் நல்லா தான் இருக்குது. இருக்கா? இந்தாப்பா டீ குடி. ஒரு ரிஹர்சல் பார்த்துருவோமா? எதுக்கு? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? நாளைக்கே அறிவாலயத்துலேருந்து ஃபோன் பண்ணி உன்னை நேர்காணலுக்கு கூப்பிட்டா நீ ரெடியா போக வேணாமா? அதுக்காக தான்ப்பா ரிஹர்சலு. என் மேலே உனக்கு தான் எவ்வளவு ஆசையா பாசையா? எக்கச்சக்கம்பா. ஆர் யூ ரெடி? எஸ் எஸ். எத்தனை கட்டடம் உங்க தொகுதியில இடிச்சு கட்டுற மாதிரி இருக்கும்? ஒரு 15-18. இனிமே உன் பர்ஃபார்மன்ஸை பாருங்க, வேற மாதிரி இருக்கும். மண்ணுன்னு அல்ற மாதிரி குவாரி எத்தனை இருக்கும்? 3. அரசு ஹாஸ்பிட்டல், சமுதாய கூடம், கல்யாண மண்டபம், பிளே கிரவுண்டு, இந்த மாதிரிலாம் கட்டடம் கட்டுற மாதிரி எதுவும் உங்க தொகுதியில் இருக்கா என்ன? எல்லாம் கட்டி தரணும். ரோடு எதுவும் போடுற மாதிரி இருக்கா என்ன? கண்டிப்பாக போட்டு தரணும். இவ்வளவு டீட்டெயில் கேட்குறிய? அந்த தொகுதியில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதில் ஆண் வாக்காளர்கள் எத்தனை, பெண்கள் எவ்வளவு, இந்த வார்டில் எந்த கட்சி வலுவாக இருக்குது, இந்த டீட்டெயிலாம் கேட்க வேண்டாமா? இது தெரியாதனால தான் நீ சப்போர்ட் பண்ணுறிய. அந்த சங்கி கூட்டம் நோட்டாவோட மண்டி போட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கு. யோ, அவங்க நொட்டுறதெல்லாம் முதல்ல இருக்கட்டும். இந்த டீட்டெயில் எல்லாம் பீகார்லேருந்து 300 கோடி கொடுத்து போன தடவை ஒரு பாப்பானை கொண்டு வந்தீங்களே, அவனும் பீடா வாயனும் அந்த டீட்டெயிலை பத்திரமா பார்த்துப்பாங்க. பெண் நிறுவனமும் இப்போ கூடவே சேர்ந்துருக்கு. இந்த டீட்டெயிலாம் உனக்கு தேவையில்ல. நான் கேட்கறதுக்கு மட்டும் இப்போ ஒழுங்கா பதில சொல்லு. இப்போ கட்சியிலேருந்து உங்கள் தொகுதிக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கணும், ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா நீ எதை வைப்ப? அதாவது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பண உதவிகளை இப்போ தேவையில்லாமல் டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் ஏழைப்பாளைங்க படிக்காதவங்க அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் பழையபடியே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் மூலமாகவோ எம்எல்ஏ மூலமாகவோ கொடுத்தா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். சூப்பர் ஐடியா இல்லை? சரி, கோயிலுக்கு போகிற பழக்கம்லாம் இருக்கா? மசூதிக்கு போய் நோன்பு கஞ்சி குடிப்பேன். கிறிஸ்மஸ் டயத்தில் கேக்கு சாப்பிடுவேன். நான் ஒரு பகுத்தறிவாதிய. டபுள் சூப்பரு. இப்போது அந்த பேனல் டீமை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு பதில் சொல்லணும். நம்மளே ஒரு இது மாதிரி பண்ணிப்போம். இப்போ கடைசியாக அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் பதில் சொல்லுவேன். நீ இத்தனை வருஷமாக கட்டப்பா போல அடிமையாக வேலை செஞ்சுருக்கோம். இந்த தலைமுறை மட்டும் இல்லை, இன்பநிதி தலைமுறையையும் தாண்டி அடிமையாக வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி ராஜமாதா
மகிழ்மதி முன்னிலையில 200 ரூபா கப்பம் கட்டி சத்தியம் பண்ணிருக்கோம்யா. பங்கு உனக்கு சீட்டு கன்ஃபார்ம்யா. கிடைக்குங்கிற, ஆனா கட்சிக்காரன் ஆதரவு எனக்கு இருக்கியா? அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா பாரு, இந்த பீகார்ல இருந்து வர்ற இந்திக்காரனும் பெண் நிறுவனம் உனக்கு சீட்டு கொடுக்கறது டவுட்டு தான். அப்படி இப்படின்னு பார்த்து நீ அவங்களை எப்படியாவது ஒக்க பண்ணி விட்டுருப்பா. அவங்களுக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், மக்களுக்கு என்ன பிடிக்குமா? ஐயோ, 1967 உன்ன மாதிரி உள்ளவனை தானே இந்த மக்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்களாம் தனி ரகையா. கண்டிப்பா சீட்டு கிடைக்குங்கிற. என்ன பங்கு இப்படி கேட்டுவிட்ட? கன்ஃபார்ம் உனக்கு சீட்டு. மெய்யாலுமா சொல்றியா? இன்னைக்கு சீட்டு கிடைக்குமா? எம்எல்ஏ மினிஸ்டர் ஆயிடுவானா? நீ நல்ல நாள் பார்த்தானே அப்ளை பண்ண. ஆமாயா. ஜெயிச்சிட்டா, தப்பி தவறி ஜெயிச்சிட்டா, மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணிட மாட்டேதானே? ஐயா, அந்த தப்ப பண்ண மாட்டேன்பா. அப்ப சீட்டு கன்ஃபார்ம்யா உனக்கு. உன் வாய் முகூர்த்தம் நடக்கட்டும்யா. வித் ஒன் கண்டிஷன். நீ மட்டும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டனா, இத்தனை வருஷமா என் கடையில ஓசிலேயே டீ குடிச்சு அந்த பழைய கணக்கெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிடுப்பா. அடுத்த 50 வருஷத்துக்கு எப்படி தலைவனை உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க.